கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். நீங்கள் பிரஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆமீன். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கிரியையை தேவன் இந்த கடைசி நாட்களிலே, நம்முடைய நாட்களிலே தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்குறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். ஒரு மகிமையான அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே ஊற்றி, ஆமேன், பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க பண்ண போகிறார். ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய நாட்களிலே நாம் காணப்போகிறோம். தேவன் பூமியிலே கிரியை செய்கிற நாட்கள், தேவன் தம்முடைய மகிமையை பூமியிலே வெளிப்படுத்துகிற நாட்கள். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய கிரியையிலே ஓய்ந்திருக்கிற தேவன் அல்ல. அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் தம்முடைய காரியங்களை அதினதின் காலங்களிலே தேவன் செய்கிற தேவன். ஆகவே நம்முடைய நாட்களிலே, ஆமேன், ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும்படியாய் பூமியிலே தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். மாம்சமான யாவர் மேல் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஆமேன். கர்த்தாவே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் அப்பா அறிந்து கொள்ளும்படியான ஒரு அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவீராக. ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வருவீராக. அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் விவரித்தாலும் அப்பா நாங்கள் விசுவாசிக்க கூடாது ஆண்டவரே. மகிமையான காரியங்களை ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியங்கள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்துல ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய பிசினஸ்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை எங்களுடைய வாழ்வின் எல்லா எல்லைகளிலும் தேசத்திலும் நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.